පරිපූර්ණ විශ්වවිද්‍යාල අත්දැකීමක් 2026 වර්ෂය සඳහා ලියාපදිංචි ආරම්භුණා. අපිට මේ පඩිය වැඩි කරලා දුන්නට ගොඩාක් ස්තුතියි ජනාධිපතිතුමාට. අපිට 1750ක් අපිට ලබා දුන්නට අපි ගොඩක් සතුටු වෙනවා මේ ගැන. අපිට කවදාවත් මේම පඩියක් හම්බෙලා නැහැ. නමුත් අද ගොඩක් අපි ලොකු පඩියක් හම්බෙලා අපි ගොඩක් සතුටු වෙනවා. බොහොම ස්තුතියි. ஒரு சொன்ன மாதிரி எந்த நிபந்தனையும் இல்லாமல் 1700 நமக்கு கிடைச்சது பெரிய ஒரு போராட்டம் இல்லாமல் இது இல்லை, வேலை நிறுத்தம் இல்லாமல் ஆளுங்க ஸ்ட்ரைக் அடிச்சுக்கிட்டு ரோட்டில் இருந்துக்கிட்டு அந்த இதெல்லாம் இல்லாமல் நமக்கு இந்த சம்பளம் கிடச்சிருக்கு. பள்ளியனை சொன்ன மாதிரி நம்ம தோட்டம் நம்ம தான் மெனக்கடணும், நம்ம தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புது வருஷத்துக்கு இதை தான் சொன்னேன். அதே மாதிரி நம்ம ரெகுலராக வேலைக்கு வரணும், வேலைக்கு வந்து இந்த சம்பளத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இப்போ 25 நாள் 26 நாள் வேலைக்கு போனால் தான் இந்த 200 ரூபா 4600 அந்த நாள் படி தான் கொடுக்குறாங்க. அந்த நாளுக்கு நம்ம வேலை செய்யணும். நம்ம வேலை செஞ்சால் தான் அந்த காசு நமக்கு கிடைக்கும். அதே நினச்சிக்கிட்டு நல்லபடியாக எல்லாம் வேலைக்கு வரணும்னு சொல்லி இந்த சம்பளத்தை நமக்கு கொடுத்த இலங்கை ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயகருக்கு பொதுமக்கள் சார்பும் தோட்டத்து சார்பும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நமக்கு பெரிய சந்தோஷம். நேற்று வந்து நிறையா பேர் சந்தோஷமாக இருந்தாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் இந்த கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் வந்த பிறகு நமக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் சம்பளம் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம அவருக்கு நன்றியை தெரிவிக்கணும். அதனால் நம்ம இந்த தோட்ட தொழிலை வந்து வீணாக்கக்கூடாது. இதை எப்படி நம்ம பராமரிச்சுக்கிட்டு போகிறோமோ அது நமக்கு தான் நன்மை. இப்போ இன்றைக்கி 12 மணிக்கு வேலை விட்டு வரோம், 1750 ரூபா. 12 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு வேலை விட்டு வந்துடுறோம். இன்றைக்கி கொழும்புல போய்ட்டு வேலை செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம இருக்கிற இந்த தோட்டத்தை நம்ம பராமரிச்சுக்கிட்டு போகணும், பாதுகாக்கணும். பாதுகாத்தா நமக்கு நல்லோம்.
அதனால நான் சொல்கிறேன், இன்னும் நம்ம தோட்டத்தை இன்னும் நல்லா செஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு உங்கள் வீட்டு ஒத்துழைப்பு வேணும். நிர்வாகம் அப்படித்தான், நிர்வாகம் நினைக்கிறதுக்கும் நாளைக்கு போயிடும், நமக்கு தேவைப்படாது. இந்த தோட்டத்தில் வாழ போகிறது நம்ம தான். அதனால் இந்த தோட்டத்தை நம்ம பராமரிப்போம். 30 நாள் வேலைக்கு போவோம், எதிர்பார்க்கக்கூடாது. இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம், அப்போ நம்ம முன்னுக்கு வரலாம். கஷ்டப்படக்கூடாது. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இன்னைக்கு நினச்சி இன்னையிலேருந்து டெய்லி வேலைக்கு போங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைவர்மாருக்கும் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனைக்கு போவாங்க. உங்கள்கிட்ட வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு போங்க. காற்ற பிரச்சனை அது இதுன்னு வந்தால் தலைவர்மார்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். சரியா? சந்தோஷமாக வேலைக்கு போவாங்க. இன்று இங்கு வருகை தந்திருக்கும் எமது தோட்ட பொதுமக்கள், தோட்ட தலைவர்மார்கள், கோயில் நிர்வாகம், அதனைத் தொடர்ந்து தலைவிமார்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருமாகிய எமது பிரஜி அவர்கள், அதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் எமது பழனியாண்டி அவர்களையும் மற்றும் பொதுவாக தோட்ட தலைவர் அனைவருக்கும் இன்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான அருள் கிட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் இன்று நடக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக ஒரு சம்பள நிர்ணயம் இன்று மக்களுக்கு கிடைத்திருக்கிறதை ஒட்டி எமது கௌரவ மதிப்பிற்குரிய எமது அனுர குமார திசாநாயக்க அவர்களுக்கு இன்று செல்வகந்தை வாழும் பொதுமக்கள் மனமுவர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த பூஜை இன்று காலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து எமது தலைவராகிய திரு பழனியாண்டி அவர்கள் ஓரிரு வார்த்தை உங்கள் முன்னால் பேசுவார். நல்லா தேங்காய் பூ வச்சு நல்லா ரொட்டியை சாப்பிட வேண்டியது, வர வேண்டியது கடைசியா.